நாளைக்கு எக்ஸ்பைரி மார்க்கெட்டுக்கு லெவல்ஸ் பார்த்துலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாரத்தோட எக்ஸ்பைரி எடுக்காதீங்க. தயவுசெய்து நான் சொல்றேன். இப்போ இந்த வாரத்தோட எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி அப்படின்னா, நான் வந்து 13ஆம் தேதி எடுக்க மாட்டேன். தேர்ஸ்டே மட்டும் சொல்றேன். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அடுத்த வாரத்தோட எக்ஸ்பைரி தான் எப்பயுமே எடுப்பேன் நான். தேர்ஸ்டேக்கு மட்டும். ஓகே. ஸோ அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து சேஃபாக நம்ம தப்பிச்சுக்கலாம். டிகே ஆகாது, ரொம்ப மார்க்கெட் வந்து ரொம்ப டிகே ஆகாது. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் நம்மளுக்கு இப்போ இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரி எடுத்தீங்க அப்படின்னா சேஃபாக தப்பிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம லெவல்ஸ் போயிடலாம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 22 800 820 இந்த லெவல்ஸில் மார்க்கெட் பட்டுட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சப்போர்ட்டை உடஞ்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான அர்த்தம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஓகே ஒரு ஷார்ட்ல ரெக்கவரி ஆகுது, ஷார்ட் ரெக்கவரி ஆகுது அப்படின்னா எது வரைக்கும் போகலாம் அதையும் நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 23,250 வரைக்கும் போகலாம். ஓகேவா? 23,000 வந்து கடந்துருச்சு அப்படின்னா இப்போ 23,057 இருக்குது, 23,057 இருக்குது. இதை கடந்து 23,250 உடஞ்சா மட்டும்தான் மார்க்கெட் கைண்ட் ஆஃப் ரெக்கவரி. ஓகே, மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த லெவல்ஸ் உடஞ்சா மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸ். இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கைண்ட்லி மார்க் ஆஃப் இட். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் உடையுது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு 100 பாயிண்ட் வந்து இறங்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து மார்க்கெட் வந்து போகலாம். பட் இதை ஃபர்ஸ்ட் உடஞ்சா மட்டும்தான் அடுத்ததுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேற்று நான் 1 hour டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு நான் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி வரைஞ்சு காமிச்சிருந்தேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ மறுபடியும் நான் வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ அதில் வரைஞ்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் an ஐடியா. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ல மார்க்கெட் ஸ்டில் டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விதமான ஒரு ஃபார்மேஷன் வருது, அதாவது டபுள் பாட்டம் அப்படின்னு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு பாட்டம், இந்த இடத்துல ஒரு பாட்டம், டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நான் இது வந்து எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 2 சப்போர்ட் வந்து ஈவனா டச் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னும் போது இது வந்து டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி மார்க்கெட் மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை மார்க்கெட் உடஞ்சது அப்படின்னா 22,800 உடஞ்சது அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேவா? ஸோ எது இருந்தாலும் பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் அனலைசிஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், see you soon.